வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் குழம்பு. குழம்பே வந்து முட்டைக்கோஸ் குழம்பு தான். இது வந்து இன்றைக்கும் டிஃப்ரெண்ட்டான குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முட்டைக்கோஸ் குழம்பு வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் குழம்பு வந்து இல்லாதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் இருக்குது, முருங்கைக்காய் பொரியல், அப்புறம் கத்திரிக்காய், கொஞ்சோண்டு என்னது முள்ளங்கி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை சேர்த்து போட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி கூட்டு பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வாழைப்பூ வடை. உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ வடை. சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. அவிச்ச முட்டை, தயிர், எக்ஸ்ட்ரா சாப்பாடு. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வேலைக்கு வேறு டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு ஓடணும். குழம்பு இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. முட்டைக்கோஸ் குழம்பு ஃபஸ்ட் டைம். நான் முட்டைக்கோஸ்லாம் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட்டில் இந்தளவுக்கு வச்சு சாப்பிட மாட்டேன். பேச்சுலர் இருந்தப்போ வச்சு சாப்பிட்ருக்கேன். இலையும் கொஞ்சம் இன்னைக்கு சின்னதாக போச்சு. பெரிய இடம் போதும். அந்த தும்மல் வருது. என்ன இருந்துச்சு? நீங்கள் தான் உரிச்சு வச்சீங்க. நான் தான் உரிச்சு வச்சேன், அதனால தான் முடி இருக்கு. நீங்கள் இது என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா வாழைப்பூ வடை, அதான் ஸ்பெஷலாக இருக்குது. குழம்பு ஸ்பெஷல் தானே. கோஸ் குழம்புல வைப்பாங்க. வாழைப்பூ வடை, கோஸ், முருங்கைக்கீரை பொரியல், அதை எப்படி அது சாப்பிட்றீங்க? டைம் ஆச்சு போச்சா. இந்த காத்து வரலையா?
சாப்பிட வேறு இருக்கு. சாயங்காலம் சாப்பிடல. அப்போ சாப்பாடு கம்மி பண்ணிருக்கணும். இந்த பொரியல் நிறைய வச்சுட்டு சாப்பாடு கம்மியா வச்சிருந்தேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா போதும் சாப்பாடு. பொரியல்லே சாப்பிடு. இந்த பொரியல் நிறையா செய்யும், இந்த பொரியல் நிறையா வைக்கும். இதுவும் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். இந்த வாழைப்பூ வடை அதெல்லாம் 4-5 கூட வைக்கும். நான் சாப்பிட்றேன். இதை கம்மி பண்ணணும்ல. நீ இதையும் நிறையா வச்சு அதே நிறையா வச்சோன்னா வயிறு கொள்ளாதுல்ல. மழை வந்து கை பெரும் வெட்டிடுச்சு. பழைக்கிறதுக்கு தான் கட்டியிருக்கா. ஆல்ரெடி கட்டியாக தானே வச்சுருந்தோம். டைம் என்னாச்சு? எவ்வளோ ஆகுது? எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு கேட்டேன். ம் 8 நிமிஷம் ஆச்சு. நீ சாப்பிட. எனக்கு இந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்ற முன்னாடி இது பிடிக்க மாட்டேங்குது. தனியாக வச்சு கொடுத்தா எவ்வளோ நாளும் சாப்பிடுவேன். ஏன்னா சாப்பிட்றது லேட் ஆகுது. பல்லு தனியாக கலந்து வந்துடும் போல. அதை கடிக்கிறேன், பல்லே கடிச்சுக்கிறேன். இப்படி கடிக்கும்போது தான் உதட்டெலாம் கடிச்சு வச்சுருக்கேன்.
வடிவேலு ஒரு படத்தில் விட மாட்டேன். கொஞ்சம் வெளியில எடுத்து விடாம அந்த உயிர் போற வரைக்கும் விட மாட்டேன். வேஸ்ட்டாக போகும்ல. வடிவேலு ஒரு படத்தில் பீடா மெல்லுவான்ல அந்த மாதிரி இருக்கு. முடிஞ்சு. உனக்கு இலைக்கு நான் முருங்காவே எடுத்துக்கல. இன்னும் இலை கேட்காது தனியாச்சு. முருங்கைக்கீரை முருங்கைக்காய். ஆனால் நான் சொன்ன செய்யணும்ல. முருங்கைக்காய் கிலோ கணக்கில் ஆமா, வீடியோவே பார்க்க மாட்டாங்க. மணிக்கணக்காக அவன் என்ன பண்ணுறது, ஓட விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சரி ஓகே. கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால கோல்டு வேறு. ஓகே, நம்ம கேபேஜ் முட்டைக்கோஸ் குழம்பு. இது வந்து முட்டைக்கோஸ் குழம்பு வந்து ரொம்ப பிரமாதம்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு குழம்பு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இது வந்து சிம்பிளான குழம்பு தான். அப்படியே அறுத்து போட்டு என்னென்ன போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. ஓகே, அதுக்கு வந்து சைடிஷ் எனக்கு வந்து பிரமாதம். வாழைப்பூ வடை, அப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் கூட்டு, எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான். கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.